சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை கோயம்பேட்டில் உள்ள ஆம்னி பேருந்து பணிமனைகளில் பயணிகளை ஏற்றி இறக்கக்கூடாது என போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவாக திருச்சியில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். செல்போன் டவரிலும் ஏறி போராட்டம் நடத்தியுள்ளனர். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ராஜினாமா பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்த வெற்றி என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிதம்பரம் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட மாணவர்கள் பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் 3 ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீபதி என்ற பெண் 23 வயதில் உரிமையியல் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற ஸ்ரீபதிக்கு முதல்வர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி தொழில் அதிபரும் சினிமா இயக்குநருமான இவர் தாம் புதிதாக இயக்கவிருந்த திரைப்படத்திற்கு லொகேஷன் பார்ப்பதற்காக இமாச்சல பிரதேச மாநிலத்திற்கு சென்றதாக கூறப்படுகிறது. பின்னர் வெற்றி துரைசாமியும் அவரின் உதவியாளருமான கோபிநாத் என்பவரும் காரில் சிம்லா நோக்கி சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி பள்ளத்தில் அவர்களது கார் கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இன்று உலகெங்கும் அன்பர் தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தலைநகர் சென்னையில் உள்ள மெரினா எலியட்ஸ் கடற்கரைகள், மாமல்லபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் அன்பர்கள் அதிக அளவில் கூடுவர். சட்லஜ் நதியிலிருந்து மீட்கப்பட்டுள்ள சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் உடல் நேற்று செவ்வாய்க்கிழமை சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலிக்கு பிறகு மாலை 6 மணி அளவில் கனமாப்பேட்டை மயான பூமியில் தகனம் செய்யப்படும் என்று மனித நேய அறக்கட்டளை அறிவித்திருந்தது. ஸ்கூபா நீச்சல் வீரர்களுக்கு அறிவித்தபடி 1 கோடி ரூபாயை சைதை துரைசாமி வழங்க உள்ளார். சபாநாயகர் திமுக உறுப்பினர் போன்று நடந்து கொண்டார் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுகவின் சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் பாசிசம் வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்ற தலைப்பில் பாராளுமன்ற தொகுதி வாரியாக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் வருகிற 16, 17, 18 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ளன. கோவை மாநகர மக்களுக்கு சிறுவாணி அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பதிலளித்துள்ளார். சட்டப்பேரவையில் காரசார விவாதம், கிளாம்பாக்கம் பேருந்து முனைய பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். சென்னை நகரில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் அளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகா மாநிலத்திற்கு சென்று வந்தவர்களுக்கு குரங்கு காய்ச்சல் நோய் அறிகுறி உள்ளதா என்பதை சுகாதாரத்துறையினர் கண்காணித்து வருவதாக கலெக்டர் தெரிவித்துள்ளார். வட மாநிலங்களில் பூண்டு விளைச்சல் குறைந்ததால் பூண்டு விலை ரூபாய் 500 உயர்ந்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட சாந்தன் திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனது தாயை கவனித்துக் கொள்ள தன்னை இலங்கைக்கு அனுப்ப உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப விரைவில் உத்தரவிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 18 வயதுக்கு உட்பட்ட இளம் மைனர் பெண்கள் 1101 பேருக்கு பிரசவம் நடைபெற்றுள்ள தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழர்களிடமிருந்து பல தொழில்களை அபகரித்த வட மாநிலத்தவர் என வேல்முருகன் எம்எல்ஏ குற்றம் சாட்டியுள்ளார். பாளையங்கோட்டையை சேர்ந்த பள்ளி மாணவர் முகுந்த் பிரதேஷ் JEE முதன்மை தேர்வில் அகில இந்திய தரவரிசையில் முதலிடம் பெற்று தமிழ்நாட்டிற்கு பெருமை தேடி தந்துள்ளார். இவருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம் இந்தூரில் பிச்சைக்காரர்கள் இல்லாத நகரமாக மாற்ற அரசுடன் இணைந்து தனியார் தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் பிள்ளைகளை பிச்சை எடுக்க வைத்து 45 நாட்களில் ரூபாய் 2.5 லட்சம் சம்பாதித்த பின் அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரைக்குளம் அருகே உள்ள பூவியூரில் குடத்துக்குள் நாயின் தலை சிக்கியது. இதை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். கல்வி ஒன்றே அழியாத சொத்து என்பதற்கு உதாரணம் ஸ்ரீபதி என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். போடி சுற்றுவட்டார கிராமங்களில் மஞ்சள் நோய் தாக்குதலால் மொச்சை விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ளதை அடுத்து தமிழக எல்லையோர 4 மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அண்ணா அறிவாலயம் துணை மேலாளர் ஜெயக்குமார் மறைவுக்கு முதலமைச்சர் அஞ்சலி செலுத்தினார். சென்னையில் காதலர்கள் அதிகம் கூடும் இடமான மெரினா கடற்கரையில் அத்துமீறுவோரை கண்காணிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ரூபாய் 80 குறைந்து ஒரு சவரன் 46,640க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.